ஹாய் டியூட். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஒய்ஃபை பெனட்ரேஷன் டெஸ்டிங் பண்ணக்கூடிய தேவையான ஒரு முக்கியமான கேஜெட்டை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த கேஜெட் வந்து என்னன்னு சொல்லுவாங்கன்னா அடாப்டர்னு பார்த்தீங்கன்னா நம்ம நார்மல் அடாப்டர் மாதிரி கிடையாது. இது வந்து வயர்லெஸ் அடாப்டர்னு சொல்லுவாங்க. அதாவது ஒய்ஃபை மானிட்டர் பண்ண இந்த மாதிரி நம்ம பென் டெஸ்டிங் பண்ணுறதுக்கு தேவைப்படுற ஒரு ஒரு டூல் மாதிரி வச்சுக்கோங்க. இது வந்து எதுக்கு பண்ணுறாங்கன்னா டபிள்யூபிஏ சொன்ன மாதிரி கிராக் பண்ணுற கெயின் ஆக்சஸ்க்காக யூஸ் பண்ணுறாங்க. அதாவது நெட்வொர்க் ஹேக்கிங் பண்ணுறதுக்காக. நெட்வொர்க் ஹேக்கிங்னா என்ன, ஹேக்கிங்ன்ற கிடையாது, அது வந்து ஒரு பென் டெஸ்டிங் அப்படின்னு தான். அதாவது ஒரு அன்வான்ட் நெட்வொர்க் நம்ம இதுக்குள்ளே வருது, அது தடுக்கிறது, அந்த மாதிரி டிஃபென்ஸ் அஃபென்ஸ் அந்த மாதிரி இருக்கிறது தான். ஹேக்கிங்கிறது அப்படி கிடையாது, ஒரு வார்த்தை கொடூரமான வார்த்தைலாம் கிடையாது. வயர்லெஸ் அடாப்டர் ஓகே, இதுக்கு வந்து டூல் யூஸ் பண்ண போகிறோம். வாங்க, மெயினான டூல் வந்து வயர்லெஸ் அடாப்டர்னு சொல்லிட்டேன். அந்த வயர்லெஸ் அடாப்டரில் மெயினாக இருக்கணும் என்னென்ன இருக்கணும், நிறையா வயர்லெஸ் அடாப்டர் இருக்குது, அளவுலாம் இருக்குது, இதெல்லாம் தேவைப்படாது. நம்மளோட லினக்ஸில் வந்து எந்த மாதிரிலாம் சப்போர்ட்டாக இருக்கணும் அந்த அடாப்டர் அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா மானிட்டர் பண்ணிகிட்டே இருக்கணும். பாக்கெட் இன்ஜெக்ஷன், அதுக்கப்புறம் ஏபி மோட் புதுசாக க்ரியேட் பண்ணுறது. ஓகேவா? அதுக்கப்புறம் இந்த முக்கியமாக வந்து இந்த ஃபியூச்சர்லாம் வந்து ஒரு 2 கம்பெனி வந்து நல்லா இருக்குது, மிச்சம் இல்லாமல் அவ்வளோவா இருக்காது. ஃபஸ்ட்டு டாப்பில் இருக்குது பார்த்தோன்னா ரியல்டெக் RTL88112AUன்னுவாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நான் யூஸ் பண்ணுற அத்ராஸ் AR9271, அதாவது ஜென்ரிக் அத்ராஸ்ன்னுவாங்க. இது வந்து நார்மலாக வந்து இது நீங்கள் அத்ராஸ் இதே வாங்கலாம். இதை பேசிக்கெலாம் தெரிஞ்சதுக்கப்புறம் நீங்கள் ஒரு மாஸ்டர் லெவலில் நான் அந்த கம்பெனியில் யூஸ் பண்ணுற மாதிரி பார்க்கணும்னா நான் எல்லா கம்பெனிலும் வந்து இந்த இதை யூஸ் பண்ணுறாங்க, அதாவது ஆல்ஃபான்னு வாங்க. ஓகேவா? சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதாவது ப்ரைஸ் எவ்வளோ இருக்குது, எந்த மாதிரிலாம் யூஸ் பண்ணுறத வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நம்ம பார்த்தது இந்த கம்பெனி லெவலில் யூஸ் பண்ணுற அடாப்டர் தான், அதாவது ஆல்ஃபா அடாப்டரு. 5 GHz ஆண்டனா இருக்குது, 5 GHz யூஸ் பண்ணிக்கலாம். இதுலேயும் சிப்செட் யூஸ் பண்ணுறாங்க. அதே தான் நான் சொன்ன மாதிரி ஏர்க்ராக் என்ஜி சப்போர்ட் இருக்குது, மானிட்டர் மோட் சப்போர்ட் இருக்குது, பேக்கேஜ் இன்ஜெக்ஷன் சப்போர்ட் இருக்குது, எல்லாமே இருக்குது. நீங்கள் இப்போதைக்கு நீங்கள் ஃப்ரெஷராக இருந்தீங்கன்னா, ஒரு பிகினராக இருந்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த அடாப்டர் 2.4 ஹெட்ஸு பெட்டர்னுவேன். ஓகே, ஓரளவு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் ஏன்னா 1500 சம்திங் தான் வரும். அதெல்லாம் பார்த்தீங்கன்னா 3000 4000 இந்த மாதிரி ரேஞ்சில் வந்து வரும். ஓகேவா? நெக்ஸ்ட் இப்போ பார்த்தீங்கன்னா என்னோட கால் நெக்ஸ்டில் இந்த ஒய்ஃபை அடாப்டரை வந்து கனெக்ட் பண்ணுறேன், அதாவது பிளக்கிங் பண்ணுறேன். பிளக்கிங் பண்ண மாதிரி பண்ணும்போது நம்ம என்ன கேட்குறது பார்ப்போம்னா, விண்டோஸில் கனெக்ட் பண்ண போஸ்ட்டில் கனெக்ட் பண்ணுறீங்களா, லினக்ஸ் போஸ்ட்டில் கனெக்ட் பண்ணுறீங்களா அப்படின்ற ஆப்ஷன் இருக்கும். நீங்கள் வந்து லினக்ஸில் கொடுத்துருக்கோங்க. ஓகே, கொடுத்ததுக்கப்புறம் இங்கே வந்து க்ரீன் கலர், அதாவது ஆரஞ்சு கலர் அடாப்டரில் க்ரீன் கலரில் மில்க் உள்ள பாப்அப் லைட், டிப் லைட் மாதிரி இருக்கும். அப்படி உங்களுக்கு தெரியலாட்டி இங்கே வந்தீங்கன்னா இந்த ஆப்ஷன், அதாவது பிளேயர் ஆப்ஷன் ஒன்று இருக்குது, அந்த ஆப்ஷன் யூஸ் பண்ணி நம்ம கனெக்ட் பண்ணிக்கலாம். ஓகேவா? இப்போ வந்து கனெக்ட் ஆகிருக்கா இல்லையா அப்படின்றதுக்கு வந்து டெர்மினலில் வந்து சூடு. ஓகே, ரூட் ஆயிடுச்சு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 000 இருக்கு. ஓகேவா? ஃபஸ்ட்டு இந்த 3 ஆப்ஷன் இன்டர்ஃபேஸ் காமிக்குது. இந்த 3 இன்டர்ஃபேஸில் வந்து என்னென்னு காமிக்கணும்னா, ஃபஸ்ட்டு காமிக்கிற இன்டர்ஃபேஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஈத்தர்நெட்டோட இன்டர்ஃபேஸ், அதாவது விர்ச்சுவல் மிஷின் வந்து ஹோஸ்ட் பண்ணியிருக்க ஒரு ஈத்தர்நெட்டோட இன்டர்ஃபேஸ். ஓகேவா? அதுக்கப்புறம் இந்த எல்ஓனா என்னன்னு பற்றி இது அவ்வளோவா கன்ஃபியூஸாக இருக்கா, அது வந்து லூப் மாதிரி சொல்லுவாங்க, அதாவது இது சம்மந்தமாக பேஸ் பண்ணி வர்றது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபைனலாக பார்த்தோன்னா நம்ம அடாப்டர் கனெக்ட் பண்ணால் அதனால் 000. ஸ்டார்டிங்கில் நீங்கள் வந்து கனெக்ட் பண்ணாதப்போ, இப்போ வந்து நான் எடுத்துட்டேன், பிளக்கிங்லேருந்து எடுத்துட்டேன், இப்போ பண்ணும்போது எதுவுமே வராது, அதாவது 2 இன்டர்ஃபேஸ் தான் வரும். ஓகேவா? இப்போ நம்ம கனெக்ட் பண்ணும்போது மட்டும்தான் இந்த மாதிரி கனெக்ட் பண்ண மட்டும்தான் இந்த மாதிரி 3 இன்டர்ஃபேஸ் வரும். ஓகே, இப்போ இந்த இதை வந்து மானிட்டர் மோட் ஒர்க் ஆகுதா இல்லையான்னு முதல்ல டெஸ்ட் பண்ணணும். ஓகேவா? ஏர் மூன் என்ஜி
டாட் லேன் 0 ஓகேவா கொடுத்தீங்கன்னா அது வந்து ஒர்க் ஆகா இல்லைன்னு தெரிஞ்சிடும். ஓகேவா இப்போ வந்து என்ன பார்த்தா சிகள் வந்து அதாவது டபுள் லேண்ட் 0 மூன் அந்த ஒரு இதில் இருக்குது. ஓகேவா இப்போ திருப்பி நீங்கள் இஃப் கான்ஃபிக் கொடுத்தீங்கன்னா நம்ம வந்து இன்டர்ஃபேஸ் வந்து டபுள் லேண்ட் 0 மூன் அதாவது மானிட்டர் மோட் ஆன் ஆயிடுச்சு. இப்போ வந்து மானிட்டர் மோட் ஆனில் இருக்கா இல்லைன்னு பார்க்க எப்படி கரெக்டாக ஒர்க் ஆகுது இல்லையான்னு பார்க்கறதுனா ஏ 0 மூன் இந்த ஆப்ஷனை கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி ஸ்கேன் இது வந்து நம்மளோட வந்து ஃபோன் நம்பர் தான். அப்படி ஏதாச்சும் உங்களுக்கு தேவைன்னா இந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி ஏதாச்சும் டவுட்னா கேட்டுக்கலாம். ஓகேவா இது வந்து ஒரு பிஸ்னஸ் நம்பர் மாதிரி தான். ஓகேவா இந்த ஒய்ஃபை நம்பர் வந்து அதாவது இது வந்து மேக் ஐடின்னு வாங்க. இது வந்து எவ்வளோ ஸ்ட்ரென்த் எவ்வளோ இருக்குது அப்படின்வாங்க. இது டேட்டா இது வந்து சேனலு அதுக்கப்புறம் எவ்வளோ ஃபாஸ்ட்டாக இருக்குது அதுக்கப்புறம் என்ன இன்க்ரிப்ஷன் சிப் செட்டு சொன்ன மாதிரி எவ்வளோ ஆத்தன்டிகேஷன் என்ன யூஸ் பண்ணுறாங்க இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் வந்து இதில் இருக்கும். ஓகே இந்த வீடியோவில் இந்த ஆப்ஷன்லாம் தெரிஞ்சுக்கிட்டீங்க. அதாவது ஒரு ஒய்ஃபை அடாப்டர் வாங்கினீங்கன்னா இந்த இந்த டெஸ்டிங்லாம் நீங்கள் பண்ணி பார்க்கணும் முக்கியமாக. ஏன்னா அதுக்கப்புறம் ரிட்டர்ன் பண்ண முடியாது அதுக்காக. ஓகே நன்றி பாய்.